அனைவருக்கும் வணக்கம். நாம் உலக ஜெகஜோதி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நமக்காக உபதேசித்து அருளிய சித்தவேதம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 5வது அத்தியாயத்திலே நல்ல பல கருத்துக்களை நாம் வாசித்து வருகிறோம். கடந்த பதிவிலே ஒரு தலைவாழை இழை போட்டு அந்த இலையிலே பல வகையான உணவுகளை பரிமாறி அந்த உணவை இலையிலே அமர்ந்து உண்டு மகிழ்ந்தவருக்குத்தான் அந்த உணவின் முழு சுவை தெரியும். மேலும் அந்த உணவு முடித்தான பிறகு வெளியிலே எடுத்து எரியப்பட்ட எச்சில் இலையை நக்கி பார்த்த நாய்க்கு முழுமையான அந்த உணவின் சுவை தெரியாது என்று சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். அதாவது ஞானத்தை நேரடியாக தானே அனுபவித்து உணர்ந்தால் ஒழிய அதன் உண்மை எவருக்கும் புரிபடாது என்று சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொன்னார்கள். இதன் காரணம் யாதென்றால் யாருமே காணவில்லை என்பதல்ல, அப்படி கண்டவர் சொல்ல மாட்டார் என்பதல்ல. கண்டவர் கண்டபடி சொன்னார், ஆனால் அதை நேரடியாக தானே அனுபவித்து பார்க்கும் போது மாத்திரமே அது உண்மையாக இருக்கும் என்கிற கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இங்கே சுவாமி சொன்ன கருத்துக்களும் அதுதான். மேலும் இது சம்பந்தமாக சுவாமி சொல்லக்கூடிய அதிகபட்சமான கருத்துக்கள் இன்றைய பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே கடந்த பதிவிலே நாம் பார்த்த சிலவற்றை மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. மோர்க்குழம்பு, பொரியல், கூட்டு, பச்சடி, சாம்பார், பாயாசம் முதலான பதார்த்தங்களை ஒரு இலையிலே வைத்து சாப்பிட்டு அந்த இலையிலே உள்ள ரசத்தை முழுவதும் வடித்து சாப்பிட்டு விட்டு கடைசியில் அந்த இலையை வெளியே போட்டால் ஒரு நாய் வந்து அதை நக்குகிறது. அந்த நாய்க்கு அந்த இலையிலே இன்னென்ன பதார்த்தங்கள் பரிமாறி இருந்தன என்றும் இன்னதற்கு இன்னென்ன ருசி என்றும் அந்த இலையை நக்கும் போது தெரியுமோ தெரியாது. அதே சமயம் வேறொரு நாயும் வந்து அந்த இலையை நக்கத் தொடங்கினால் என்ன ஆகும்? அவைகள் தம்மில் போராடி கண்மூக்கு, உதடு முதலான இலைகளை கிழித்துக் கொண்டு ரத்தம் முழுகச் செய்து கொள்ளுகின்றன. ஆனால் இந்த நாய்களின் கலகம் முன் சொன்ன பதார்த்தங்களுடைய யாதொரு ருசியையாவது தெரிந்த பின்னரா? இல்லை. ஆனால் அவைகளுடைய ருசியை அறிந்தது யார்? அவைகளை அனுபவித்தவர் மாத்திரமே. ஆனால் அனுபவித்தவர்களால் உண்டாக்கப்பட்டது கிரந்தம். கிரந்தங்கள் தான் சுருதிகள். சுருதி என்பது அறிவு. அந்த அறிவு யாருடையது என்றால் அனுபவஸ்தருடையதுதான். அந்த அனுபவஸ்தருடைய அறிவைத்தான் நூல்களிலே எழுதி வைத்துள்ளது. அக்கிரந்தாதிகளை உலகவாசிகள் வாசித்ததாலேயே தாங்கள் அனுபவஸ்தர்கள் என்று நடித்து அனுபவஸ்தர்களால் எழுதி வைத்த அறிவின் தன்மை இவ்விதம் என்று தெரியாமல் விபரீத அர்த்தத்தை கொண்டு முன் விவரித்தவர்களைப் போல் ஜனங்கள் போராடுகிறார்கள். அதற்கு காரணம் உலகத்தார் தமக்கு அனுபவம் வேண்டும் என்றோ அனுபவத்தின் இயல்பை அறிய வேண்டும் என்றோ ஆவல் கொள்ளாமல் தமக்கு தலைமை, பதவி, புகழ், பெருமை, பண்டித பட்டம் முதலானவற்றை பெற வேண்டும் என்னும் துர் அபிமானத்தில் மூழ்கி கிடந்து யாதொரு விவரமும் இல்லாமலும் அக்ஷராபியாசம் செய்யாமலும் அதோகதியாக போகிறார்கள். அதனால் தான் உலகத்தில் தத்துவ ஞானம் இல்லாமல் போயிற்று என்று சுவாமி குறிப்பிடுகிறார். இங்கே ஒரு கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி என்ன சொல்லுகிறார் என்பதை சரியாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். உண்ட உணவு முடிந்தான பிறகு வெளியிலே எடுத்து எறியப்பட்ட இலையை ஒரு நாய் வந்து நக்கி பார்க்கிறது. அந்த நாய்க்கு அந்த இலையிலே பரிமாறப்பட்ட உணவின் முழுமையான சுவை தெரியாது. அதே வேளையிலே அதே இலையை வேறொரு நாயும் வந்து நக்கும் போது இரண்டுக்கும் இடையிலே சண்டை மூண்டு விடுகிறது. அதுபோல ஞானிகள், மகான்கள் எழுதி வைத்திருந்த நூல்களை வாசிப்பவருக்கு உண்மையான அனுபவம் கிடைக்காது. ஆனால் அதே போல அதை வாசித்த மற்றொருவரும் சேர்ந்து கொண்டு அந்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்து இதுதான் என்று தங்களுக்குள்ளே சண்டையிட்டு மல்லு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இது மிகவும் தவறான நிலை என்று சுவாமி குறிப்பிடுகிறார். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஞானியின், மகானின் நூலை எடுத்து வைத்துக் கொண்டு தான் சொன்னதுதான் சரி என்று ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு தங்களுக்குள்ளே வேத அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி கொண்டு
அதன் காரணமாக பற்பல விதமான சண்டையிடுதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் சுவாமி இங்கே சொல்லுகிறார். சுவாமி சொல்லக்கூடிய கருத்து எளிதானது. நீங்கள் ஞானிகள் மகான்கள் சொல்லியிருந்த நூல்கள் உண்மையா பொய்யா என்று ஆராய வேண்டாம். அவர்கள் அனுபவத்தின் வாயிலே சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது சொல்லியிருந்த கருத்துக்களை வைத்து ஆராய்ச்சி செய்வதல்ல. அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே முறையாக தீட்சை பெற்று நீங்கள் நேரடியாக பயின்று அங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். வெறும் நூல்களை வாசித்ததில் மாத்திரம் ஒருவன் ஞானத்தை பெற்றுவிட முடியாது. இன்றைய நாளிலே நாம் பார்த்திருந்த பல விரும்பத்தகாத விடயங்களையும் பற்றி இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. உதாரணத்திற்கு திருக்குறள் என்கிற நூல். இந்த திருக்குறள் என்கிற நூலுக்கு பலர் வியாக்கியானங்களை எழுதியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் பல விடயங்களை சொல்லி இருக்கிறார். திருவள்ளுவரை மேற்கோள் காட்டி பேசாதவர்களே கிடையாது. அரசியல்வாதிகள், ஞானிகள், இப்படி பலதரப்பட்டவர்களும் இந்த திருக்குறள் என்கிற நூலை வாசித்து அதை பற்றிய அபிப்பிராயங்களை சொல்லி இருக்கிறார்கள். கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார். குடிக்கக்கூடாது, மது பெரிய கெடுதலை செய்யும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் சுலபமாக அவற்றை கடந்து சென்று விட்டு மது அருந்துவிட்டு மேடையிலே திருவள்ளுவரை பேசி முழங்குவர்களை பார்க்க முடிகிறது. அதே போல உயிர்கொலை செய்யக்கூடாது, கொல்லாமை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் செய்கிறார்கள்? மது மாமிசத்தை உண்டுவிட்டு திருக்குறள் நூலுக்கு வியாக்கியானம் எழுதக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதையும் படித்துவிட்டு பள்ளி மாணவர்கள் அவர் சொல்லி இருந்த கருத்துக்களை அப்படியே தேர்விலே எழுதி மதிப்பெண் பெற்று அதை மறந்துவிட்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வினோதத்தையும் இந்த உலகத்திலே பார்க்கத்தான் முடிகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, நூல்களை வாசிப்பது பெரிதல்ல. அந்த நூல்களிலே சொல்லியபடியாக வாழ முயற்சிக்க வேண்டும். எதையும் திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று. கற்பவற்றை கசடர கற்க வேண்டும். கற்று முடித்தான பிறகு கற்றபடியாக வாழ பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். வெறுமனே நூல்களை வாசித்து அதை மனப்பாடம் செய்து மற்றவர்களுக்கு முன்பே தன்னுடைய பாண்டித்யத்தை பறைசாற்றிக் கொள்வதற்காக தம்பட்டம் அடித்துக் கொள்வதிலே மாத்திரமே இன்றைய உலகத்தவர்கள் இருக்கிறார்கள். இதை கைவிட வேண்டும். உண்மையான ஞானத்தை நோக்கி பயணிக்க அவரவர் அனுபவத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுவாமி குறிப்பிடுகிறார். எத்தனை உண்மையான கருத்துக்கள் பாருங்கள். எந்த காலத்திற்கும் பொருந்தி போகக்கூடிய உன்னதமான கருத்துக்களை சுவாமி இங்கே சொல்லுகிறார். சிஷ்யர் கேட்கிறார், ஓ பிரிய குருவே, உலகத்தில் யாவரும் அக்ஷராபியாசம் செய்வதில்லை என்று சொல்லுகிறேன். அப்படியானால் உலகத்தார் எப்படி கிரந்தம் முதலியவைகளை படித்தார்கள்? அக்ஷரம் என்பது யாதென்று நீர் எண்ணி இருக்கிறேன். அதாவது ஆ முதல் 51 அக்ஷரமாகும். அதில் தமிழில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1 ஆக 31 ஆகிறது. அக்ஷரம் அவ்வளவு இல்லை. அகரம் அக்ஷரம் அல்ல. அக்ஷரம் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? நாசம் இல்லாதது. அப்பொருள் எது? அது பிரம்மம். அந்த பிரம்மம் என்பது எது? அதுதான் தான் என்பது. தவிர அ என்று சொல்லுவதற்கு எத்தனை சப்தம்? ஒரே சப்தம். சப்தத்திற்கு வடிவம் உண்டோ? உண்டு. வடிவம் உண்டென்றால் பார்க்கலாம் அல்லவா? ஆம், இதோ அ என்று சொல்லிவிட்டேன். அதற்கு உருவத்தை பார்த்தீரா? இல்லை. ஆனால் எதற்கு வடிவம்? சப்தம் இன்னதென தெரியப்படுத்தியுள்ள குறிகளுக்குத்தான் வடிவம். அகாரத்திற்கு எத்தனை வடிவம் உண்டு? உலகத்தில் எத்தனை பாஷைகள் உண்டோ அத்தனை வடிவங்கள் இருக்கலாம். அப்பொழுது அந்த அகாரம் எண்ணப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் ஒரே சப்தம் அல்லாமல் வேறே சப்தம் சொல்லுகிறது உண்டோ? இல்லை, அது இல்லை. அந்த அகர குறிக்கும் சப்தம் ஒன்றுதான். எழுத்து மாத்திரம் பலவிதத்திலே இருக்கிறது. நீர்தானே முன்னே 51 அக்ஷரமாயிருப்பதாக சொல்லி இருக்கிறேன். எத்தனை பாஷை உண்டோ அவைகளுக்கெல்லாம் பிரத்யேகமாக எழுத்துக்கள் உண்டென்று இப்போது சொல்லுகிறேன். அப்படி ஆலோசிக்கும் போது இந்த உலகத்தில் 51க்கும் அதிகம் பாஷைகள் இருக்கின்றன. அந்த பாஷைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வித எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்போது அகரம் தானே 51க்கும் அதிகமாகின்றது. எழுத்துக்களே அக்ஷரம் என்பதால் நீர் முன் சொன்னதற்கெல்லாம் எவ்வளவோ அதிகமாக எண்ணிக்கை ஏற்படுகிறது அல்லவா? தவிர அ என்கிற எழுத்திற்கு சப்தம் உண்டென்று நீ சொன்னீர் அல்லவா? இதோ பாருங்கள், என்னுடைய 2 கைகளை என்ன செய்திருக்கிறேன். 2 கைகளையும் கூப்பி கும்பிடுவது போல் அடக்கி பிடித்திருக்கிறீர்கள். இப்போது இந்த கைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? கைகளை திறந்து ஒன்றுக்கொன்று வேறுபடாமல் வெறித்து பிடித்திருக்கிறீர்கள். இந்த பிடிப்பு அகாரமாய் இருக்கிறதோ இல்லையோ? அகாரமாய் இருக்கிறது. இதற்கு சப்தம் உண்டாயிற்றோ? இல்லை. தவிர இதோ பாருங்கள், இப்பொழுது என்னுடைய வாய் எப்படி இருக்கிறது? வாயை மூடி இருக்கிறீர்கள். இதற்கு அகாரம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. இப்போது எப்படி இருக்கிறது? இப்போது வாய் அகல திறந்திருக்கிறது. இதற்கு என்ன பெயர்? அகாரம் என்று பெயர். அப்போது அகாரத்திற்கு சப்தம் இருக்கிறதோ? இல்லை.
ஆகையால் சப்தம் என்பது உண்டாக்கப்படுவதோ அல்லது தனியே உண்டாக்கப்படுவது. ஆனால் உண்டாக்கப்படுகிறது நாசம் உள்ளதோ இல்லாததோ, நாசம் உள்ளது. அப்பொழுது அ என்கிற சப்தத்தை உண்டாக்கும் போது நமது உள்ளில் இருக்கின்ற ஜீவன் உள்ளில் அடங்குகிறதோ அல்லது வெளியில் போகின்றதோ, அது வெளியில் போகின்றது. அப்படியே நாம் ஒவ்வொரு சப்தமும் உண்டாக்கி நமது உள்ளில் இருக்கும் ஜீவனெல்லாம் நாளடைவில் வெளியிலேயே போய்விடுகிறது. அச்சமயம் என்ன சம்பவிக்கிறது? இறந்து போகிறோம். அப்பொழுது நாம் நாசம் உள்ளதையோ இல்லாததையோ எதை அபியாசித்தோம்? நாசம் உள்ளதை. அதனால்தான் தன்னைத்தான் அபியசிக்கிறது தான் அக்ஷராபியாசம், அதுதான் வித்தை. அதை பயிலுவதுதான் அக்ஷராபியாசம், வித்யாபியாசம். முன் அத்தியாயத்தில் வித்தை என்பது அக்ஷரம் என்றும் அக்ஷரம் என்பது தானே என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனதனால் வித்தையாய் அக்ஷரமாய் தானாயிருக்கின்ற வஸ்துவை அபியசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாசரகிதராகிறோம். அவ்விதம் நசிக்காமலே இருப்பதற்குத்தான் அக்ஷராபியாசம் செய்ய வேண்டியது. நீங்கள் இப்போது சொன்ன அகார முதலியெல்லாம் அக்ஷரம் அல்ல, அவைகள் முழுதும் நசிக்கிறதாகும். அப்பொழுது அதற்கு அக்ஷரம் என்று சொல்லுவதற்கு இடமுண்டோ? இடமில்லை. சப்தம் உண்டாக்கி நசிக்கிறதை என்ன என்று சொல்லுவது? அக்ஷரம் என்று சொல்ல முடியுமோ? முடியாது. இப்படி சுவாமியின் விளக்கம் நிகழ்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, சுவாமி இங்கே சொல்லுவது அக்ஷரம், நாசம் இல்லாதது. க்ஷரம் என்றால் நாசமடைவது, அக்ஷரம் என்றால் நாசம் அடையாதது. இந்த உடல் அழிந்துவிடக்கூடியது, ஆனால் ஆன்மா அழியாதது. அப்படி என்றால் அழியாத ஒன்றுக்குத்தான் அக்ஷரம் என்று பெயர். அழியாத ஒன்று எது? அது ஜீவன். அந்த ஜீவனிலிருந்து ஜீவசக்தியாகிய வாயு வெளிப்பட்டு வந்து மெல்ல மெல்ல நாசமடைந்து போகிறது. அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுதான் நாசமடைகிறதே அல்லாது ஜீவன் நாசமடைவதில்லை. அது மறுபடியும் வேறொரு உடலை நாடி பறந்து விடுகிறது. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அக்ஷரம் என்பது எழுத்துக்களை கொண்டு சொல்லப்பட்டதல்ல. அக்ஷராபியாசம் என்று சொல்லப்பட்டது ஜீவனை அடைவதற்கான சித்தவித்தை முதலாகிய வாசி பயிற்சிகளின் தீட்சை என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாசமில்லாத ஒன்றை அடைய முயற்சி செய்ய வேண்டுமே அல்லாது நாசமடையக்கூடிய எழுத்துக்களை, மொழிகளுக்காக கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை, அதற்கான ஓசைகளை வைத்துக் கொண்டு இதுதான் அக்ஷரம் என்று புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. இங்கே ஒரு கருத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஓம் என்கிற அக்ஷரத்தை பற்றிய பேச்சு பெரும்பாலும் இருக்கிறது. ஓம் என்று என்னால் அதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அகார உகாரம் அகாரங்களின் சேர்க்கை என்று. அகார உகாரம் அகாரங்கள் என்பது ஆ ஊ மா என்கிற எழுத்துக்களா? இதை காகிதத்தில் எழுதி வைத்தால் ஓசை வருமா என்றால் வராது. விளக்கம் சொல்லப்படுகிறது. அகாரம் என்பது சந்திரகலை, உகாரம் என்பது சூரியகலை. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேரும் போது அழுந்தி சொல்லக்கூடிய சுழலும் ஓசை அது சுழுமுனை என்று ஆகிறது. இந்த மூன்றும் இணைந்த போது ஏற்பட்ட சுவாசத்தின் ஓசை அதுதான் ஓங்கார நாதம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மூன்றும் எங்கிருந்து உருவாகின என்பதை சுவாமி தொட்டு பேசுகிறார். இவை உருவாகி வந்தது என்னவோ ஜீவனில் இருந்து. எனவே ஜீவன் தான் நாசமில்லாத ஒன்று. எனவே அக்ஷரம் என்று சொல்லப்பட்டது ஜீவனே தவிர வேறல்ல என்பது ஞானவிதாவின் தீர்ப்பாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, சித்த வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள், முழுமையான ஞானத்தை பெறுவீர்கள் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.